சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் எந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவுமே கவனமா செயல்படணும். உங்களுடைய வேலை, குடும்பம், காதல், உங்களுடைய உடல் நலம் இது எல்லாமே என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதிலெல்லாம் சாதகமான பலனை பெற போறீங்க, எதிலெல்லாம் கவனமா இருந்தா நன்மைகளை பெற போறீங்க, இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசி சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க. நீங்க ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதை யாருக்காகவும் மாத்திக்கொள்ள மாட்டீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனா செய்யக்கூடிய வேலையை திறமையாகவும் சரியாகவும் செயல்படுத்தக்கூடியவங்க நீங்க. நல்லா சிம்மம் போல கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களோட கண் பார்வையிலேயே எல்லோரும் அந்த பணிகளை செஞ்சிருவாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு திறமையா இருந்தாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தான். சூரிய பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த கோபம் வரதாங்க செய்யும். ஆனா அந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கோபத்தால நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க. இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மை பெற முடியும். ஏன்னா இருக்கிற ராசியிலேயே அதிக அளவுக்கு சிறப்பான நிறைய நல்ல குணங்களை கொண்ட ராசி இந்த சிம்மம் ராசி. எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா உங்களோட வாழ்க்கையில வரக்கூடியது நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம். இது எப்ப மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல நன்மைகளை நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமையில நீங்க சிவபெருமான வழிபட்டு வந்தா நன்மைகளை பெற முடியும். வருடத்துல ஒரு முறையாவது நீங்க திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். அப்படி போகும்போது திங்கட்கிழமையில சுவாமி தரிசனம் செய்யற மாதிரி பிளான் பண்ணி போறது நல்லது. ஏன்னா ராசி அதிபதி சூரியன், ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு, அதுவும் திருவண்ணாமலையாரின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை உண்டாக சிவபெருமான் உறுதுணையா இருப்பாரு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் அருணாச்சலேஸ்வரருக்கு போற்றி, திருவண்ணாமலை அப்பனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. அண்ணாமலையாரின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மைகளை பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்க சிவபெருமான் உறுதுணையா இருப்பாரு. நீங்க சிவபெருமான மனதார நம்புங்க, நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு, சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம்ல மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கு. உங்க 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும், இதுதான் நாம இப்போ விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ஒரு மாதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம், துன்பம், துயரம்னு வந்திருக்கும். இதுல எப்ப மறையும்? எல்லோருக்குமே எல்லா விதத்திலையும் நன்மை மட்டுமே செய்யறோம். நமக்கு வரது பூரா கஷ்டமாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலை சிம்மராசி அன்பர்களின் மனதை போட்டு வாட்டி வதச்சிருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கவலைகள் தீர போகுது. எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கடைசியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத நல்ல விஷயத்த முதல்ல பார்க்கலாம். இந்த மாதம் குறிப்பா எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். சொல்லப்போனா நீங்க எடுத்து திறமையா செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே வெற்றி பெற போறீங்க. உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு பக்க பலமாகவும் ஆதரவாகவும் அமைய போகுது. மாதத்தின் ஆரம்பத்துல சமூகத்திலையும் சரி, வேலையிலும் சரி, உங்களோட சிறப்பான பணிகளுக்கான அங்கீகாரம், மரியாதை உடனுக்குடன் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்களோட முடிவுகளை பாராட்ட போறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது சொதப்பிருக்கும் ஒரு சில விஷயங்கள், அதுல வரக்கூடிய முடிவுங்கிறது கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதையுமே நீங்க இப்ப சரி செய்ய போறீங்க. இதனால வீட்டிலையுமே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களோட சொல்ல கேட்டு எல்லோரும் நடந்துப்பாங்க. உங்களோட முடிவு பாராட்டு பெற்று கொடுக்கும் வகையில் அமையும். அதனால இன்னுமே கொஞ்சம் கவனமா தான் சிந்தித்து செயலாற்றணும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை மற்றும் உங்களோட வியாபார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முன்னேற்றம் காணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அமையும்.
அந்த வாய்ப்புகள் எல்லாம் தக்க சமயத்துல நீங்க பயன்படுத்திக்கணும். அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களோட சிறப்பான பணிகளுக்கான பாராட்டு, பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதனால சமூகத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும். நிலம், வீடு, வாகனம் வாங்க அல்லது விற்கணும், ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்த நிலத்தை விற்கணும் அப்படிங்கிற இந்த ஆசைகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறும். ஏதாவது ஒரு நிலத்தை பார்த்து வச்சுட்டு கூட அதை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அதை தள்ளி தள்ளி போயிருக்கும், வாங்க முடியாத சூழ்நிலை உண்டாகிருக்கும். அந்த நிலத்தை இப்போ நீங்க வாங்கக்கூடிய முயற்சி செஞ்சீங்கன்னா வாங்கிடலாம். அதே போல ரொம்ப நாளா விற்க முடியாத இந்த சொத்துமே நல்ல விலை போகும் இந்த மாதம். மாதத்தின் நடுப்பகுதியில உங்களோட தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைகள் எல்லாமே சிறப்பா அமையும். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். காதல் உறவுகளுமே திருமணத்தில் முடிக்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்மதம் வாங்க போறீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பல வகையிலுமே உதவியா இருப்பாங்க. உங்களோட பார்ட்னர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா வீட்லயுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரும் வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கை பொதுவாகவே மகிழ்ச்சியை கொடுக்கும் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம். மாத இறுதியில சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான முன்னேற்றம். இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தீரக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி அன்பர்கள் நீங்க பெற்றிருக்கீங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியில கேதுவும், கலஸ்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் குருவும், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் வச்சுதான் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை மட்டுமே அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்க. நீங்க எதிரிலுமே முதலாவதா வரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவங்க. இந்த மாதம் வேகத்தையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு விவேகமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். வேகம் மற்றும் விவேகம், நீங்க இதோடு செயல்படுவது எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதே போல பணவரத்து நீங்க எதிர்பார்த்தது போல உண்டாகும். நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் யோகத்தை உண்டாகும். மற்றவங்க கிட்ட உங்களோட கருத்து சொல்லும் போது அவங்க அதை தவறா புரிஞ்சுக்கலாம். அதனால உங்களோட கருத்தை தெளிவா சொல்லுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கிடும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்யறவங்க மட்டும் கவனமா இருந்தா நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சல் சந்திக்கலாம். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தா நன்மை உண்டாகும். சக ஊழியர்களுமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகலும். கவனமா எந்த ஒரு விஷயத்தும் பேசுறது மட்டும் நல்லது. பிள்ளைங்க கிட்டயுமே கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க. நீங்க சொல்ற விஷயத்த அவங்க கேட்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. இப்ப மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகி இருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு இதுவரை இருந்த வீண் மனக்கவலை விலகிடும். எதிர்பாராத செலவு வேணா வரலாம். செலவு விஷயத்துல கவனம் இருங்க. அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை வரலாம். ஆனாலும் பண வரவு தொழில் விஷயத்துல சீரா இருக்கும். வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பாராத போட்டிகளை சந்திக்க போறீங்க. தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யறதா இருந்தா ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அதே போல கடன் விஷயத்திலயுமே நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பழைய பாக்கிகள் கொஞ்சம் தாமதத்திற்கு பின் உங்களோட கை சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும் போதும் நெடும் தூரம் பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர நீங்க திங்கட்கிழமையில சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும். வரக்கூடிய காரிய தடைகளிலிருந்து விலக்கு பெற முடியும். உங்களோட வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு சிவன் ஆலயம் இருந்தாலும் சரி, நீங்க கட்டாயம் இந்த திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா வருடத்துல ஒரு முறையாச்சும் நீங்க திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். சிவபெருமானின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
இந்த நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.